ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு எக் ஆம்லேட் போட போகிறோம். பட் சைவத்தில் போட போகிறோம். இந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து புரட்டாசி மாதம் இல்லையா, ஸோ நம்மளால் ஆம்லேட் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சைவத்தில் ஆம்லேட் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பவுல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் கடலை மாவு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு ஆம்லேட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் பண்ண போகிறீங்க. அது என்னென்னா, நம்மளோட மணப்பெண் சமையல வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது வீடியோஸ் கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் பவுலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்ன்ஃப்ளவர் எடுக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே ஈக்குவலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. பட் நம்ம கடலை மாவு தான் அதிகபட்சமாக இதில் யூஸ் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து கம்மியாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடியாக நான் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன், அதில் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு 2த்துலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்லேட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பைசஸ் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்குறோம். 2த்துலேயுமே சேர்க்கறதுனால பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வந்து கொத்தமல்லி இருந்தால் தானே நம்மளோட ரெசிபிஸ் எல்லாமே டக்கராக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொத்தமல்லி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஆம்லேட் பீட் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரை நான் பீட் பண்ணிக்க போகிறேன். இதில் தண்ணி பதம் பார்த்தீங்கன்னா கடலை மாவுக்கு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதுக்காக நீங்கள் கடலை மாவை ரொம்ப திக்காக நீங்கள் கரைச்சாலும் உங்களுக்கு சாப்பிடும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ பார்த்து பக்குவமாக நீங்கள் தண்ணியை மட்டும் விட்டு கரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ணாதான் உங்களோட ஆம்லேட் பார்த்தீங்கன்னா தோசை மாதிரி ஹார்டாக இல்லாமல் ஆம்லேட் மாதிரி ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2த்துலேயுமே தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எதுக்காகனா நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்ச நேரம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஊறணும் இல்லையா, அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட் பொசிஷனில் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கலக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டாலும் உங்களுக்கு ஹார்ட் ஆகிடும், ரொம்ப லோவாக வச்சிட்டாலும் உங்களுக்கு மொறுமொறுப்பாயிடும் ஆம்லேட். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வைங்க, பட் எண்ணெய் வந்து அதிகமாக விட்டுக்கோங்க. அடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு போடுறோம். நல்லா பரவலாக போடுங்க, அப்போ தான் வந்து ஆம்லேட்டுக்கு ஃபுல்லாக வந்து கடுகு உளுத்தம் பருப்பு பரவி இருக்கும். இது 2ம் பொரிஞ்ச பிறகு முதல்ல வந்து நம்ம கடலை மாவு வந்து சென்டரில் ஊற்றிக்க போகிறோம். ஆம்லேட்டு பர்ஃபெக்டான டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கடலை மாவில் தான் வரும். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஊற்றிட்டுருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஊற்றிக்கோங்க. இது வந்து கிறிஸ்பியாக ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார்ன்ஃப்ளவரை வந்து கிறிஸ்பியாக ஆக விடாமல் நல்லா சாஃப்டாகவே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அந்த தீயை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துட்டே இருக்கணும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பெப்பர், மேலே வந்து காரத்துக்கு பெப்பர் போடணும். கண்டிப்பாக ஆம்லேட்டில் பெப்பர் இல்லைன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ கண்டிப்பாக பெப்பர் போட்டுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம் போட்டு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சைவ ஆம்லேட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு சைவ மாதமாக இருந்தாலும் உங்களால் விரதத்துலேயும் நீங்கள் இருந்தாலும் இந்த ஆம்லேட்டை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசம், சாம்பார், காரக்குழம்பு இதுக்கெலாம் நீங்கள் சைடிஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.